எங்களுடைய பிரதான கோரிக்கை ஓய்வூதியம், பென்ஷன் டிமாண்டு தான். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 சட்டமன்ற தேர்தலின் போது மீண்டும் ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்ற வாக்குறுதி அளித்தாங்க. 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்களும் பொறுமை காத்தோம். ஆனால் ஜனவரியில் ஓய்வூதிய அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அதற்கு 9 மாத அவகாசம் என்பது கொடுத்தாங்க. நாங்கள் அதை உடனே கடுமையாக எதிர்த்தோம். 9 கால அவகாசம் என்பதுதான் தேவையில்லை, நீங்கள் கொள்கை முடிவை அறிவித்தாலே போதும் என்று சொன்னோம். ஆனால் நம்ம தொடர்ந்து JACTO-GEO தொடர்ந்து கொடுத்த நெருக்கடியின் விளைவாக அது 6 மாதமாக குறைக்கப்பட்டது. 30/9/2025 அறிக்கை கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ 30/9 முடிந்து 48 நாட்கள் கடந்து விட்டது. இருந்தாலும் அவர்கள் அறிக்கை கொடுக்காமல் தொடர்ந்து எங்களை வஞ்சித்து வருகிறார்கள். அந்த சூழ்நிலையில் மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இந்த நிதியாண்டுக்குள்ளாகவே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை, அதுதான் பிரதான கோரிக்கை. அது இல்லாமல் இதோடு இன்னொரு பிரதான கோரிக்கை, தமிழக அரசு பணியுள்ள 4.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எங்கே பார்த்தாலும் அவுட் சோர்சிங்கு, தனியார் மயம், கான்ட்ராக்ட் மயம், இந்த மட்டத்திலேயே சமூக நீதிக்கு எதிராக இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடர்ந்து இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது.